வணக்கம் உறவுகளே, சொந்தங்களே. நான் உங்கள் புருஷோத்தமன். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து 7 புஷ் என்ற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன், புலிவார் என்ற மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றியுள்ள இடங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பாரிஸ் 19 இருக்கிற ஒரு ஸ்டேஷன். இப்போ நேரம் வந்து பாரிஸ் நேரம் வந்து 12:30. குளிர் வந்து இன்றைக்கு 10. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற மெட்ரோ ஸ்டேஷன் வந்து 7 புஷ் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து புலிவார். இந்த மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றியுள்ள இடங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே தான் இருக்குது, வாங்க. வணக்கம் உறவுகளே, சொந்தங்களே. நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற காட்சி வந்து 7 புஷ் மெட்ரோ ஸ்டேஷன், புலிவார் என்ற மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றியுள்ள இடங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பாரிஸ் 19 இருக்குது. பாரிஸ் நேரம் வந்து 12:30. குளிர் வந்து இன்றைக்கு 10. இப்போ நான் வந்து நிற்கிற வீதி வந்து பாருங்க, அவனியூ சிமோ புலிவார் இந்த வீதிலாம் நிற்கிறேன். ரொம்ப அழகான காட்சிகள், அழகான இடங்கள். இதில் வந்து ஒரு இக்குலொண்டு இருக்குது, பாருங்க. ஈக்குவல் இருக்குது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சியை வந்து 7 புஷ் அண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் புலிவார் அந்த மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றியுள்ள இடங்களை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்களே. இது வந்து பாரிஸ் 19 அமைஞ்சிருக்கு. நேரம் வந்து பாரிஸ் நேரம் வந்து 12:30. குளிர் வந்து 10°C. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் வந்து 7 புஷ் மெட்ரோ ஸ்டேஷன் புலிவார் அந்த ஸ்டேஷனுக்கு அருகிலாக நிற்கிறேன். அதை பற்றி இடங்களை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். இதில் ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்க. இங்கால வந்து 26 பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. பஸ் ஒன்று இருக்குது பாருங்க. நான் நிற்கிற வீதி வந்து அவனியூ சிமோ புலிவார் என்ற வீதிலாம் நிற்கிறேன். இந்த காட்சியில தான் நீங்கள் பார்த்து கொண்டீர்கள். அங்க மக்களே, குளிர் வந்து 10°C. நேரம் வந்து பாரிஸ் நேரம் வந்து 12:30 மணி நேரம் ஆகுது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அருகில் நிற்கிறேன். இது வந்து 7 புஷ் மெட்ரோ ஸ்டேஷன் புலிவார் இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் தான் நிற்கிறேன். அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்களே, கவலை சொன்னாங்களே. இது வந்து பாரிஸ் 19 அமைஞ்சிருக்கிற ஒரு இடம். அருகிலாக நிற்கிறது வந்து இது வந்து 7 புஷ் மெட்ரோ ஸ்டேஷன்
புலிபார் இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் தான் நிற்கிறேன். இந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குளிர் வந்து 10 பாகை செல்சியஸில் இருக்குது. நேரம் வந்து 12:30. இது வந்து பாரிஸ் 19 அமைந்திருக்கிற இடம். இதில் வந்து பிஎன்பி பரிவா என்ற பேங்க் இருக்குது. உங்களை எல்சிஎல் என்ற ஒரு பேங்க் இருக்குது பாருங்க. உலகத்தில் பாரிஸ் நேரம் வந்து 12:30. குளிர் வந்து 10 பாகை செல்சியஸ். நான் நிற்கிற இடம் வந்து பாரிஸ் 19 7 புஸ் மெட்ரோ ஸ்டேஷன் பொலிவா என்ற மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க மக்களே. இங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஜூ எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு கடையை தெரியுது பாருங்க. தூரத்தில் இங்கே திரும்பினீங்களா பிரிமா ப்ரீ என்ற பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. அழகான காட்சிகள் ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க அங்கே பார்த்து கொண்டு போவோம். இப்போ நாங்கள் பாரிஸ் 19 நிற்கிறோம். இந்த வீதியில் இருக்கிற காட்சிகளை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு போக போகிறோம் மக்களே. இங்கே தூரத்தில் பார்க்குற வந்து தனியார் உயர்நிலை ஸ்கூல் ஒன்று தான் இருக்குது. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து தனியார் உயர்நிலை ஸ்கூல் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. வாங்க போவோம். அங்காட பக்கத்துலேயும் ஒரு தனியார் உயர்கல்வி ஸ்கூல் ஒன்று இருக்குது. மற்றும் இதுக்குள்ள நிறைய வந்து தனியார் உயர்கல்வியும் தொழில்நுட்ப படிப்பு சம்பந்தமான ஸ்கூல்களும் நிறைய இருக்குது. இதுக்குள்ளே பார்ப்போம். அங்கே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா பொது தொழில்நுட்ப உயர்நிலை ஸ்கூல் ஒன்று இதில் இருக்குது பாருங்கள். தூரத்தில் பார்க்குற கட்டடம் வந்து MACVAC என்ற ஒரு அமைப்பு. இது வந்து குடிமக்கள் பங்கேற்புக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நகராட்சி ஒரு அமைப்பாக கூறப்படுது. வணக்கம் உறவுகளை சொந்தங்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தா பாரிஸ் 19 7 புஸ் மெட்ரோ ஸ்டேஷன் பொலிவா என்ற மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் தான் நிற்கிறேன். ரொம்ப அழகான காட்சிகள், உயரமான கட்டிடங்கள் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆசையாக இருக்குது. இது
வணக்கம் உறவுகளை சொந்தங்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தா பாரிஸ் 19 7 புஸ் மெட்ரோ ஸ்டேஷன் பொலிவாண்ட மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் தான் நிற்கிறேன். ரொம்ப அழகான காட்சிகள், உயரமான கட்டிடங்கள், ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ஆசையாக இருக்குது. இது வந்து 1911ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி இந்த கட்டிடத்தை வந்து திறந்திருக்கணும். அதில் இந்த மெட்ரோ ஸ்டேஷனை திறந்திருக்கணும். அதுக்கு அருகில் தான் நான் நிற்கிறேன். அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க மக்களே. வணக்கம் உறவுகளை சொந்தங்களே. இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா அவென்யூ சைமன் ஒலிவாண்ட ஒரு பேரும் இருக்குது. ஆனால் இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு என்னென்று பேர் வந்தது பார்த்தா, இது வந்து பல தென் அமெரிக்கா நாடுகளில் வந்து சுதந்திரத்துக்காக போராடின ஒருவருடைய பேர் தான் இது என்று சொல்ல கூறப்படுகிறது. இது வந்து 1783 1830 காலப்பகுதியில் வந்து இவர் இந்த சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அவற்ற பேரைத்தான் இந்த மெட்ரோ 7 புஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வைத்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. வணக்கம் உறவுகளை சொந்தங்களே. என்னென்று பார்த்தா, இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து முதலாம் உலகப் போர் நேரங்களில் வந்து பாதுகாப்புக்காக வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனை வந்து பயன்படுத்திக்கின குண்டுகள் இந்த இதுகளுக்கு பாதுகாப்பாக உள்ள இறங்கி மக்கள் இருப்பார்கள். மற்றது வந்து மார்ச் 11 1918ஆம் ஆண்டு வந்து ஒரு குண்டுவெடிப்பு ஒன்று நடந்திருக்கு. குண்டுவெடிப்பின் போது வந்து மக்கள் வந்து பயத்தில் வந்து பாதுகாப்புக்கு அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு உள்ள நுழையிறதுக்கு போயிருக்கணும். அந்த நேரங்களில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் 76 பேர் இறந்திருக்கணும். அது என்ன மாதிரி இறந்தவைன்னு சொன்னால், அந்த கதவு வந்து ஒரு பக்கமாக தான் திறக்கும். உள்ளிருந்து வெளி நோக்கி வெளியிலிருந்து உள்நோக்கி மட்டும் ஒரு பக்கம் தான் திறக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. அதன் காரணமாக உள்நுழைய வந்து அவரால் முடியலாம். அப்போ நசி ஒன்று அவர் வந்து 76 பேர் இறந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அதுக்கு பிறகு வந்து இந்த கதவுகள் வந்து 2 பக்கமும் திறக்கக்கூடிய உள்நோக்கி வெளியையும் வெளியிலிருந்து உள்நோக்கியும் 2 பக்கமும் திறக்கக்கூடியமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மக்களே. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பாரிஸ் 19 அமைஞ்சிருக்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். இது வந்து பார்த்தீங்களா திறந்திருக்கிறால் வந்து 1911ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி வந்து இது திறந்திருக்கணும். இவ்வளோ பழமையான மெட்ரோ ஸ்டேஷன். நான் அதுக்கு அருகில் தான் நின்று கொண்டு இருக்கிறேன் மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா 26 நம்பர் பஸ் ஒன்று போய் கொண்டிருக்குது. பாருங்க, அங்கே ரொம்ப அழகான பூக்கடை ஒன்று இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க பூக்கடையை. இது வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகிலாம் இருக்குது பூக்கடை. ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. வாங்க அங்கால பார்த்து கொண்டு போவோம். வணக்கம் உறவுகளை சொந்தங்களே. இது வந்து 1911ஆம் ஆண்டு திறக்கப்பட்டிருக்கு என்று பார்த்தோம். பிறகு பார்த்தோம் அந்த பேர் அப்படி வைக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த என்ன மாதிரி அந்த பேர் வந்ததுன்னு சொல்லி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. பிறகு பார்த்தோம்னா அந்த உலகப்போரில் எப்படி எல்லாம் மக்கள் இதுக்குள்ளே இருந்தாங்க, என்ன நடந்துட்டெல்லாம் பார்த்தோம். 76 பேர் இருந்தாங்க. அந்த விஷயமெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இந்த மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றி பற்றிய கதைகளை நிறைய கேட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவுக்கு கொண்டு வர போகிற மக்களே. பாரிஸ் நேரம் வந்து 12:30, குளிர் வந்து 10°C. வாங்க நாங்கள் அங்கே பார்த்து கொண்டு போவோம் மக்களே. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வீடியோ வந்து நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம். வாங்க மக்களே.
இங்கே பார்த்தீங்கன்னா சரதி பயிற்சி நிலையம் ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா சேர்த்து தெரியுது. அங்கால திரும்பி நீங்கள்ண்டா இங்கால பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஒன்று தெரியுது. வாங்க அப்படியே பார்த்துக்கொண்டு நாங்கள் இன்னும் இந்த கொஞ்ச நேரத்தில் சற்று நேரத்தில் இந்த வீடியோ வந்து நிறைவுக்கு கொண்டு வரோம் பாருங்கள் மக்களே. வாங்க இருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவுக்கு கொண்டு வர போகிற மக்களே, உறவுகளை, சொந்தங்களே. நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற காட்சி வந்து சர்ச். இது வந்து 7 புஷ் மெட்ரோ ஸ்டேஷன் மொழிவாண்ட மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்கிற சர்ச். அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க மக்களே. வணக்கம் உறவுகளை, சொந்தங்களே. நீங்கள் பார்த்த காட்சி வந்து பாரிஸ் 19 வந்து 7 புஷ் மெட்ரோ ஸ்டேஷன் புலிவார் என்ற மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றியுள்ள இடங்களை தான் நீங்கள் பார்த்த. நீங்கள் ரொம்ப அழகான காட்சிகள், அழகான இடங்கள். இதோட இந்த வீடியோ வந்து நிறைவு கொண்டு வரேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் புருஷோத்தமன். பாய் பாய் பாய்.